நாளைக்கு டிவோர்ஸ் பண்ண போற ஒருத்திக்காக நீ இவ்ளோ பண்ணுவியா? ஏம்மா, இப்ப கூட உங்க புள்ளையோட வாழ்க்கை நாசமா போயிடுன்னு யோசிக்கிறீங்களே, சக்தியோட வாழ்க்கை எப்படி நாசமாக்கிட்டேன்னு கொஞ்சம் கூட உறுத்தலையா? உங்களுக்கெல்லாம் மனசாட்சிங்கிறது மருந்து கூட இல்ல. என்ன சுத்தி இவ்வளவு நடந்தும் இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாத ஒரே பதில், சக்தி என் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டான். இப்ப நடந்ததெல்லாம் வச்சு பாக்குறப்ப இந்த விஷயத்துல கூட எனக்கு உங்க மேல சந்தேகம் வருது. மா, உண்மையா சொல்லுங்க, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் சக்தி எதுக்காக எனக்கு டைவர்ஸ் கொடுக்கறேன்னு சொல்லி கையெழுத்து போட்டா. சொல்லுங்கம்மா. என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அம்மா, சும்மா நடிக்காதீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒருவேளை நீங்க சொல்லிட்டா என்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டாம உங்க பையனை காப்பாற்ற முயற்சி பண்றேன். அப்போ நான் உன்கிட்ட உண்மையை சொல்லிட்டா நீ நிஜமாவே நம்ம சந்தோஷ போலீஸ்ல மாட்டி விட மாட்டல்ல? அப்போ நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. சக்தி டைவர்ஸ் பண்றேன்னு சொன்னதுக்கான காரணம் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். முதல்ல அது என்னன்னு சொல்லுங்க. நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ உனக்கு ஆபரேஷன் செலவுக்கு 30 லட்சம் தேவைப்பட்டுச்சு. அப்ப அந்த பணத்தை சக்தி என்கிட்ட கேட்டா. டிவோர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு கொடுத்தா அந்த பணத்தை உடனே கொடுக்கறோன்னு சொன்னோம். அதான் அவ கையெழுத்து போட்டு கொடுத்தா. ஏமா, பெத்த புள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்கான், அவன் செத்தாலும் பரவாயில்லன்னு அதை பத்தி எதுவுமே கவலைப்படாம அவகிட்ட போய் டீல் பேசிட்டு இருக்கீங்க. ஏமா, நீங்க எவ்வளவு கேவலமா இருப்பீங்க நினைச்சு கூட பார்க்கல. கட்டின புருஷனை காப்பாத்துறதுக்காக அவரோட வாழ்க்கையை தியாகம் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தாலே என் பொண்டாட்டி, அவ உயரத்துல இருக்காமா. ஆனா உங்க முகத்தெல்லாம் பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. ச்சே.